Good morning, dear 10th students. Science la unit 5 பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். Acoustics. The sound la last part இன்னையோட இந்த லெசன் கம்ப்ளீட் ஆகுது. இதுல 2-3 sums இருக்கு பிளஸ் அதோட applications of topless effect இருக்கு. இந்த sum ரொம்ப ஈஸி தான். ஃபார்முலாவை 330 meter second inverse. நம்ம சவுண்ட் வேவோட ஸ்பீடை 330 meter second inverse கொடுத்துருக்கோம். What will be frequency heard by listener? அவர் கேட்கக்கூடிய frequency ஒலியோடைய அதிர்வெண் என்னவாக இருக்கும்? தோற்ற அதிர்வெண் apparent frequency என்னவா இருக்கும் அப்படிங்கிறதான் கொஸ்டின். அதாவது 500 ஹெர்ட்ஸ் ஒலி எழுப்பக்கூடிய ஒரு ஒலி மூலம் 30 மீட்டர் செகண்ட் இன்வெர்ஸ்ங்கிற வெலாசிட்டியில் ஒரு கேட்கக்கூடிய நபர் அமர்ந்திருக்கக்கூடிய நபரை நோக்கி வந்துகிட்டு இருக்கு. அந்த வரக்கூடிய ஒலியோட வேகம் 330 மீட்டர் செகண்ட் இன்வெர்ஸ். அந்த ஒலியோட அதிர்வெண் 500 ஹெர்ட்ஸ். அது அந்த ஒலி மூலம் எழுப்பக்கூடிய ஒலியோட அதிர்வெண் என்னது 500 ஹெர்ட்ஸ். ஆனால் அந்த சவுண்டோடைய வெலாசிட்டி இன் ஏர் பார்த்தீங்கன்னா 330 மீட்டர் செகண்ட் இன்வெர்ஸ். அந்த ஒலி மூலம் அந்த காரோ அல்லது பஸ்ஸோ அல்லது அந்த ரேடியோ வரக்கூடிய வேகம் 30 மீட்டர் செகண்ட் இன்வெர்ஸ். அப்படின்னா அந்த கேட்கக்கூடிய நபர் அந்த அவரை நோக்கி வரும்போது கொஞ்சம் என்ன ஆகும்? ஃப்ரீக்வன்சி இன்க்ரீஸ் ஆகும். அப்போ அந்த ஃப்ரீக்வன்சி அப்போ டாப்லர் ரேட் படி அவரை நோக்கி வந்தால் ஃப்ரீக்வன்சி இன்க்ரீஸ் ஆகும். அந்த இன்க்ரீஸ் ஆகக்கூடிய ஃப்ரீக்வன்சியோட அளவு என்னன்னு கேட்குறாங்க. சிம்பிள் ஃபார்முலாவை நேரடியாக போட்டிருக்கு. n is equal to v by v minus vs into n. இது என்னங்கிறது அது எழுப்பக்கூடிய அதிர்வெண், விங்கிறது ஒலியோடைய வெலாசிட்டி, சவுண்ட் வேவ்ஸோட வெலாசிட்டி, விஎஸ்ங்கிறது சோர்ஸோட வெலாசிட்டி. இப்போ பாருங்க, என்டஸ் ஒலியோட வெலாசிட்டி எவ்வளவு? 330, சவுண்ட் வேவோட வெலாசிட்டி 330. அந்த நபர் அந்த சோர்ஸ் சோர்ஸோட வெலாசிட்டி அதை நோக்கி வந்துக்கிட்டு இருக்கார், வெலாசிட்டி 30 × 500. 330 அப்படியே வச்சுக்கிறங்க. 330 - 30 எவ்வளவுங்க? 300. 330 divided by 300. நல்லா கவனிங்க. 330 300 டிவைட் பண்ணோம்னா 1.1 எவ்வளோ கிடைக்கும்? 330 - 30 போய் 300. 330 divided by 300 equal to 1.1. இண்டு என்ன இருக்கு? பாக்கி என்ன இருக்கு? ஒரு 500 இருக்கு. 1.1 × 500 போட்டிங்கன்னா மல்டிபிள் பண்ண கிடைக்கும் 550 ஹெர்ட்ஸ். அப்போ அவருக்கு இன்க்ரீஸ் ஆகிற மாதிரி இருக்கும். அந்த அதிர்வெண் 500 எவ்வளவு அவர் கேட்கும்? அவரை நோக்கி வர்றதுனால 550 ஹெர்ட்ஸாக அவர் கேட்கும். இதான் எனது அப்பரண்ட் ஃப்ரீக்வன்சி. ஈஸி தான், இது ஒன்றும் கஷ்டம் இல்லை. ஒன்றும் இல்லை, 330 30ஆல் கழிச்சிட்டிங்கன்னா 300 கிடைக்கிது. 330 டிவைட் பை 300 1.1. 1.1 500ஆல் மல்டிபிள் பண்ணிங்கன்னா 550 ஹெர்ட்ஸ். தேர்ட் சம் பாருங்க. இது 2 விஷயம் கேட்டிருக்காங்க. A source of sound is moving with a velocity of 50 meter second inverse. ஒரு ஒலி எழுப்பக்கூடிய ஒலி மூலம் 50 மீட்டர் செகண்ட் இன்வெர்ஸ்ங்கிற வெலாசிட்டியில் வந்துக்கிட்டு இருக்கு. அப்போ விஎஸ் எவ்வளவு? 50 மீட்டர் செகண்ட் இன்வெர்ஸ். டுவர்ட்ஸ் a stationary listener, அமைதியாக உட்காந்துருக்கு கேட்டுக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு ஆள் நோக்கி அது 50 மீட்டர் செகண்ட் இன்வெர்ஸ் வேகத்தில் அந்த ஒலி வந்துக்கிட்டு இருக்கு. The listener measured the frequency of the source as 1000 hertz. லிசனர் கேட்கக்கூடிய ஃப்ரீக்வன்சியோட அளவு எவ்வளவு? 1000. நல்லா கவனிங்க. போன டைம் என்ன கொடுத்துருந்தாங்க? அந்த எண் கொடுத்துருந்தாங்க, என் டேஸ் கேட்டாங்க. எண்ணுங்கிறது அந்த ஒளி மூலம் எழுப்பக்கூடிய ஃப்ரீக்வன்சி.
என் டேஸ்ங்கிறது கேட்கக்கூடிய ஃப்ரீக்வன்சி. இந்த என்ன கொடுத்துட்டாங்க, அவர் அந்த ஃப்ரீக்வன்சி கேட்குறாரு, 1000 கேட்குறாரு. வாட் வில் பி த அப்பரண்ட் ஃப்ரீக்வன்சி ஆஃப் த சோர்ஸ் when it's moving away from the listener after crossing him. அவர் அது மாதிரி வந்துகிட்டு இருக்கு. அப்ப அது என்னது, அது எழுப்பக்கூடிய ஃப்ரீக்வன்சி தெரிஞ்சாதான் அது அவரை விட்டு போகக்கூடிய வெலாசிட்டியை கண்டுபிடிக்க முடியும். ஸோ 2 செக்ஷனாக இதை பார்த்தரலாம். ஃபர்ஸ்ட் பாருங்க, when the source is moving towards the stationary listener, the expression for apparent frequency முன்னாடி பார்த்த ஃபார்முலா தான், n dash equal to v by v minus vs into n. போன டைம் n கொடுத்து n டெஸ்ட் கேட்டாங்க, இப்போ n பார்க்க போகிறோம். n டெஸ்ட் கொடுத்துருக்காங்க, n டெஸ்ட் நம்ம கேட்க கொடுத்துருக்காங்க. இங்கே கவனிங்க, v எவ்வளவு 330, இது மாறவே மாறாங்க, இதுவும் 330, ஏன்னா வெலாசிட்டி ஆஃப் சவுண்ட் வேவ். சோர்ஸ் எவ்வளவு 50, இங்கே எவ்வளவு இருக்குது 1000. இப்போ நான் என்ன பார்க்கணும்னா n பார்க்கணும். நல்லா கவனிங்க. அப்போ என்ன பண்ணணும், ஃபார்முலாவை கொஞ்சம் மாற்றிக்க வேண்டியதான், ஒன்றும் மாற்ற வேண்டியது இல்லைங்க. 330ல் 50 போச்சுன்னா எவ்வளவுங்க 280 இல்லைங்களா. என்ன அப்படியே இந்த பக்கெட் வச்சுக்கிறங்க, இது 280 ஆகும். அப்போ 330 டிவைட் பை 280 ஆகும். இந்த 280-ஐ 1000ஆல் டிவைட் மல்டிபிள் பண்ணிடுங்க. ஏன்னா இங்கே வந்து டிவிஷனில் இருக்குது, ரைட், இதில் ஈக்குவல்ட்டுக்கு அங்கிட்டு. அதனால இந்த 280 என்ன ஆகும், 1000 × 280 ஆகும். இங்கே 380 என்னோட என்ன பண்ணிகிட்டு இருக்கு, மல்டிபிளில் இருக்குது. இந்த 330 அந்த போட்டு போனால் என்ன ஆகும், டிவைட் ஆகும். அதான் செஞ்சுருக்காங்க. 1000 × 280 ஏன் போட்டிருக்காங்க, இந்த 330 - 50 280 கொண்டு போய் மல்டிபிள் பண்ணிட்டாங்க. அப்போ 1000 × 280 என்ன அப்படியே வச்சுக்கிட்டாங்க ரைட்டுகளை. இந்த பக்கம் என்ன இருக்குது, 330 என்னோட மல்டிபிள் ஆகுது, அந்த பக்கம் என்ன ஆகும், டிவைட் ஆகும். அதான் டிவைடில் 330 வந்துருச்சு. இப்போ 1000 × 280 அப்படின்னு பாருங்களேன். 1000 × 280 போட்டிங்கன்னா 2,80,000 வரும். ஒன்றும் இல்லை, 280 அதோட ஒரு 3 ஜீரோ சேர்த்துருங்க. டிவைடட் பை 330, மேலே உள்ள ஒரு ஜீரோவுக்கும் கீழே உள்ள ஒரு ஜீரோவுக்கும் அடிச்சிடலாம். சொல்கிறது புரியுதுங்களா. இங்கே பாருங்களேன், இது வேணால் இந்த எழுதிக்கிறங்க. 28 ஓகேங்களா. அப்போது மேலே இந்த 1280 மல்டிபிள் பண்ணுங்கள், மேலே ஒரு ஜீரோவும் கீழே ஒரு ஜீரோ அடிச்சிடுங்க. அப்போ என்ன கிடைக்கும், 28,000 28,000 கிடைக்கும். டிவைட் பை 33, 28,000-ஐ 33ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா 848.484 கிடைக்கும். அதுதான் கொடுத்துருக்காங்க. அப்போது அது எழுப்பக்கூடிய அந்த ஒளி மூலம் எழுப்பக்கூடிய ஃப்ரீக்வன்சி 848 × 48 ஹெர்ட்ஸ். சிம்பிள் தாங்க. என்ன வச்சுக்கிட்டோம், இதை ரெண்டையும் என்ன பண்ணோம், சப்ட்ராக்ட் பண்ணோம். இதில் 280 கிடச்சிச்சு, அந்த 1280 மல்டிபிள் பண்ணிட்டோம். என்னோட மல்டிபிள் ஆகக்கூடிய 330 டிவைட் பண்ணிட்டோம். அப்படி பண்ணும்போது 2,80,000 கிடச்சிச்சு. அதில் மேலே உள்ள ஒரு ஜீரோவையும் கீழே உள்ள ஒரு ஜீரோ அடிச்சிட்டோம். அப்புறம் என்ன கிடச்சிச்சு, 28,000 டிவைட் பை 33 கிடச்சிச்சு. அதை டிவைட் பண்ணோம்னா 848.48 ஹெர்ட்ஸ் கிடச்சிச்சு. அடுத்து கேட்டிருக்காங்க பாருங்கள், இன்னும் கொஞ்சம் சம் முடியலை. அடுத்து பாருங்கள், the actual frequency of the sound is 848.48 hertz கண்டுபிடிச்சிட்டோம். when the source is moving away from the stationary listener, the expression for apparent frequency. இப்போ அவரை விட்டு அது போகுது, வந்துச்சு 550 km ஸ்பீடில். இப்போ அது அவரை விட்டு போகுது. அப்போ என்ன ஆகுன்னு பார்க்குறேங்க. பழைய ஃபார்முலா தான், n dash equal to v by vs into n. அப்போ v எவ்வளவு 330 டிவைட் பை 330 ப்ளஸ் vs 50. இப்போ நம்ம கண்டுபிடிச்ச பாருங்க n, அதை கொண்டாந்து மல்டிபிள் பண்ணுங்க 848.48. இப்போ 330 டிவைடட் பை 330 ப்ளஸ் 50 எவ்வளோங்க 380. இதை மல்டிபிள் பண்ணி எதை, இந்த 330 டிவைடட் பை 380 போட்டிங்கன்னா எவ்வளோ கிடைக்கும், 0.86484. என்ன கிடைக்கும், 0.8684 கிடைக்கும். எதை, 330 டிவைட் பை 380 போட்டிங்கன்னா இன்டு எவ்வளோ இருக்குது, 848 × 48 இருக்குது. இப்போ 0.8684 இன்டு 848.48 மல்டிபிள் பண்ணிங்கன்னா 736.84 கிடைக்கும். 736.84 ஹெர்ட்ஸ் கிடைக்கும். ஓகே, அப்போ ஈஸியாக நம்ம இந்த கணக்கை போட்டுடலாம். ஃபார்முலா கொஞ்சம் நல்லா ஆகும் வச்சுக்கிறோங்க. எதுக்கு எந்தெந்த ஃபார்முலான்னு சொல்லிட்டு ஒன்று டேபிள் கிளம்பி கொடுத்துருக்காங்க. அதை நல்லா மனப்பாடம் பண்ணி புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா ஈஸியாக அதுக்கு பயன்படுத்திக்கலாம். ஓகே, அடுத்த சம் பாருங்க.
A source and listener are both moving towards each other with a speed of v by 10. ரெண்டு பேருமே மூவ் ஆகுறாங்க, ரெண்டு பேரோட வெலாசிட்டியுமே v by 10 இருக்கு. அப்போ v by 10 v by 10 இருக்கு. where v is the speed of sound, right? If the frequency of the note emitted by the source is f, what will be the frequency heard by the listener? ஓகேங்களா? எஃப்ங்கிற ஒரு ஃப்ரீக்வன்சி, அது எவ்வளோ இல்லை, எஃப்ங்கிற ஃப்ரீக்வன்சியில் அது சவுண்ட் வேவ் எமிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அப்போ லிசனர் கேட்கக்கூடிய ஃப்ரீக்வன்சி என்ன? சிம்பிள் தான், கொஞ்சம் ஃபார்முலா பாருங்கள். when source and listener are both moving towards each other, ரெண்டு பேரும் ஒன்று நோக்கி போய்கிட்டு இருக்காங்க. அப்போ the apparent frequency is n is equal to v plus vs vl divided by v minus vs into n. நல்லா கவனிங்க, இது எல்லுங்க, இது எல், கீழே எஸ். n is equal to v plus vl, லிசனோட வெலாசிட்டி, இது சோர்ஸோட வெலாசிட்டி, ரெண்டுமே v by 10 கொடுத்துட்டாங்க. இங்கே பாருங்க, அப்போ n is equal to v plus v by 10 divided by v minus v by 10 n. கொஞ்சம் நல்லா கவனிங்க, இதில் எழுதிக்கிறங்க, நோட் எடுத்துக்க எழுதிங்க. 10v plus v by 10 எழுதணுங்க. இதை எப்படி எழுதணும்? கிராஸ் மல்டிப்ளிகேஷன், 10v plus v by 10 divided by, இது எப்படி எழுதணும்? 10v minus v by 10 எழுதணும் into n. 10v plus v எவ்வளவுங்க? 11v by 10. இங்கே என்ன கிடைக்கும்? 10v minus v by 10 எவ்வளவு? 9v. அப்போ மேலே என்ன கிடைக்குது? 11v, மேலே 11vன்னு கிடைக்கும், by 10ன்னு கிடைக்கும். டிவைட் பை, டோட்டல் டிவைட் பை கிடைக்கும். 10v மைனஸ் v அப்படின்னானது 9v டிவைடட் பை 10ன்னு கிடைக்கும். நல்லா கவனிங்க. இப்போ இது எவ்வளவு? 11v, 11v by 10, 9v by 10, சரிங்களா? இப்போ 11v by 10 டிவைட் பை 9v by 10, அந்த தலைகீழ மாற்றி பிரிக்கலாமா? அங்கே டிவைட் உள்ளது தலைகீழ என்ன பண்ணலாம்? ரெசிப்ரோக்கல்ல மல்டிபிள் பண்ண என்ன கிடைக்கும்? 11 10 by 9vன்னு கிடைக்கும். ஓகேங்களா? இப்போ இது
இங்கே கொண்டாந்து மல்டிபிள் பண்ணுங்க. இந்த v + vs இங்கே கொண்டாந்து மல்டிபிள் பண்ணுங்க. இங்கே டிவைடில் இருக்க 2 இங்கே வந்து என்ன ஆகும், ஈக்குவல் டு அந்த பட்டு வந்தால் 2vன்னு ஆகும். ஓகேங்களா? ஈக்குவல் டு அப்படியே வச்சுக்கிறங்க. இந்த பக்கத்து என்ன இருக்குது, v + vs இருக்கா, இது ரைட்டில் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கு, டிவைடில் இருக்குது, லெஃப்டில் வந்து என்ன ஆகும், மல்டிபிள் ஆகும், v + vsன்னு ஆகும். இப்போ ஈக்குவல்ட்டுக்கு லெஃப்டில் உள்ளதில் vsஐ மட்டும் வச்சுக்கிறங்க. இந்த பக்கம் ரைட்டில் என்ன இருக்கு, 2v இருக்கு. இருக்கு. அப்போ இந்த பக்கத்து vsஓட இந்த v என்ன பண்ணிட்டு இருக்கு, கூட்டிக்கிட்டு இருக்கு. இந்த v ரைட்ல கொண்டு போனா என்ன ஆகும், கழிக்கும். அப்போ 2v - vன்னு எழுதுங்க. அப்போ vs லெஃப்ட்லயே வச்சுக்கிறங்க. vs = 2vல ஒரு v போச்சுன்னா v, அப்போ vs = v. சிம்பிளா தானே, சொல்றது புரியுதுங்களா? n டேஸ் அப்படியே இருக்கட்டும். v + vs × nங்கிறது ஃபார்முலா. இந்த n டேஸ்ங்கிறது அப்பரண்ட் ஃப்ரீக்வன்சி, அது ஒளி உண்மையாக எழுப்பக்கூடிய ஃப்ரீக்வன்சியில் பாதின்னு எடுத்து சொல்லியிருக்காங்க. அப்போ n/2. இந்த n என்ன பண்ணிட்டு இருக்கு, இங்கே மல்டிபிள் ஆகுது, இங்கே வந்து டிவைட் ஆகும். அப்போ n கேன்சல் ஆகும். ஒரு ஸ்டெப் முடிஞ்சிருச்சு. இப்போ என்ன இருக்குது பாக்கி, 1/2 = v/vs அப்படி மட்டும் தான் இருக்குது. இப்போ இந்த 1ஓட இந்த v + vs மல்டிபிள் பண்ணும், இந்த v-ஓட இந்த 2 வந்து மல்டிபிள் பண்ணும். ஏன்னா இங்கே டிவைட் இங்கே மல்டிபிள் ஆகும், இங்கே டிவைட் இங்கே மல்டிபிள் ஆகும். அப்போ என்ன கிடைக்கும், v + v = 2vன்னு கிடைக்கும். v + vs = 2vன்னு கிடைக்கும். vs இந்த லெஃப்ட்லேயே வச்சுக்கிறங்க. ரைட்டில் 2v இருக்கா, இங்கிட்டு v வந்து vsல கூட்டிக்கிட்டு இருக்கா, அதை ரைட்டில் கொண்டு போவாங்க, கூட்டுறது என்ன ஆகும், கழிக்கும். அப்போ 2v - v vன்னு கிடைச்சிரும். அப்போ vs = v. ஓகேங்களா? சிம்பிள். அடுத்து வாங்க என்ன வேகமாக பார்த்துடலாம். கண்டிஷன்ஸ் ஃபார் டாப்லர் எஃபெக்ட். Under the following circumstance, there will be no Doppler effect and the apparent frequency heard by the listener will be the same as the source frequency. எப்பப்பெல்லாம் அந்த apparent frequency changes ஆகாது, Doppler effect இப்போ நடக்காதுன்னு சொல்லியிருக்காங்க. When source and listener both are rest, ரெண்டு பேரும் அமைதியாக இருந்தால் ஒரே மாதிரி தான் கேட்டுக்கிட்டு இருக்கும், மாற்றம் இருக்காது. When source and listener move in such a way, the distance between them remains constant. ஒரே ஸ்பீடில் ரெண்டு மூவ் ஆகிக்கிட்டு இருந்தாலும் ஒரே சவுண்ட் தான் கேட்டுக்கிட்டு இருக்கும், எந்த மாற்றமும் இருக்காது. அதாவது என்னென்ன கண்டிஷனில் இது வந்து நடக்காதுன்னு சொல்லியிருக்காங்க. மூணாவது, when source S and L are moving in mutually perpendicular direction, ரெண்டு பேரும் ஒன்றுக்கொண்டு செங்குத்தாக நகர்ந்தாலும் ஒரே மாதிரி கேட்டுக்கிட்டு இருக்கும், எந்த ஒரு மாற்றமும் இருக்காது. இல்லை அப்போ டாப்லர் எஃபெக்ட் நடக்காது. If the source is situated in the center of the circle along which the listener is moving, மையத்தில் ஒளி மூலம் இருக்குது, அதை வட்டப்பாதை சுற்றி வந்தாருன்னா ஒரே அளவு தான் சவுண்டு கேட்கும். அப்போ என்ன கேட்காது, டாப்லர் எஃபெக்ட் நடக்காது, அப்பரண்ட் ஃப்ரீக்வன்சி சேஞ்சஸ் இருக்காது. அடுத்து என்ன கொடுத்துருக்கு, அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் டாப்லர் எஃபெக்ட் டு மெஷர் த ஸ்பீட் ஆஃப் ஆட்டோமொபைல். இது பார்த்தீங்கன்னா இந்த செக்கிங் கான்ஸ்டபிள் இன்ஸ்பெக்டர், இது இந்த 2 வீலர் வந்து வேகமாக போனால் பிடிக்கிறதுலாம் ஃபாரினில், இங்கேயுமே என்னது அந்த போக்குவரத்து காவலர்களுக்கு மிக பயனுடையது தான் இது. And electromagnetic waves emitted by a source attached to a police car. போலீஸோடைய காரில் எலக்ட்ரோமேக்னட்டிக்ஸ் வெளியிடக்கூடிய ஒரு சோர்ஸை வச்சுருவாங்க. இந்த வேவ் இஸ் ரிஃப்ளெக்டட் பை அ மூவிங் வெஹிக்கிள். அது என்ன ஆகும், ஏதாவது ஒரு வேகமாக ஒரு வாகனம் போணுச்சுன்னா அதில் போய் பட்டு திரும்பி வரும். which acts as moving source, there is shift in the frequency of the reflected wave. அனுப்பக்கூடிய ஃப்ரீக்வன்சிக்கும் அது பட்டு திரும்பி வரக்கூடிய ஃப்ரீக்வன்சிக்கும் ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்கும். From the frequency shift, the speed of the car can be determined. அனுப்பக்கூடிய ஃப்ரீக்வன்சி எவ்வளவு திரும்பி அப்படியே பட்டு திரும்பி வரணும், அதில் எவ்வளோ சேஞ்சஸ் டிஃப்ரென்ஸ் இருக்குன்னு பார்த்துக்கிட்டு அந்த கார் என்ன ஸ்பீடில் போகுதுங்கிறத நம்மளால் சீக்கிரம் அடையாளம் காண முடியும், மெஷர் பண்ண முடியும். திஸ் ஹெல்ப்ஸ் டு ட்ராக் த ஓவர் ஸ்பீடிங் வெஹிக்கிள்ஸ். வேகமாக போகக்கூடிய வாகனத்தை கண்டுபிடிக்க பயன்படுது. ஒன்றும் சொல்கிறது இல்லை, நம்முடைய காரில் கோயிங் சைரன் ஒலிக்கும் தெரியுமா, சைரன் வச்சுருப்பாங்க. எல்லா அந்த இன்ஸ்பெக்டர் 2 வீலர்லையுமே அது இருக்கும், அந்த கார்லையுமே இருக்கும், மேலே வச்சுருப்பாங்க. அவங்க ஏன் அதை வச்சுருக்காங்கன்னா, அது எழுப்பக்கூடிய ஒளியானது முன்னாடி வேகமாக செஞ்சுட்டு போயிட்டு இருக்க ஒரு கார் மேலே பட்டு திரும்பி வரும். இவங்க அனுப்பக்கூடிய ஒளியும் திரும்பி வரக்கூடிய ஒளிக்கும் இடையில் உள்ள ஃப்ரீக்வன்சி, இது எழுப்பக்கூடிய ஃப்ரீக்வன்சி என்னது, நார்மலாக உள்ள ஃப்ரீக்வன்சி என், திரும்பி வரக்கூடிய ஃப்ரீக்வன்சி என்னது என் டேஸ் அப்பரண்ட் ஃப்ரீக்வன்சி. அப்போ ரெண்டுக்கும் டிஃப்ரென்ஸை பார்த்து அது எவ்வளோ வேகத்தில் அந்த கார் போகுங்கிறத நம்ம என்ன முடியும், மெஷர் பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம காரை வேகமாக ஓட்டி அந்த காரை என்ன முடியும், கண்ட்ரோல் பண்ண முடியும், அதை பிடிக்க முடியும். அடுத்து ட்ராக்கிங் ஆஃப் சேட்டலைட்.
The frequency of radio waves emitted by the satellite decreases the satellite passes away from the earth. By measuring the change in the frequency of the radio waves, the location of the satellite is studied. சேட்டலைட் சுற்றிக்கிட்டு இருக்குது, இங்கேருந்து ஒரு என்னது ஒரு ரேடியோஸ் அனுப்புகிறோம், அது போய் என்னது சேட்டலைட்டில் பட்டு திரும்பி வருது. திரும்பி வரதை வச்சுக்கிட்டு அது எவ்வளோ சேஞ்சஸ் இருக்கோ அதை வச்சுக்கிட்டு அந்த சேட்டலைட்டுடைய லொக்கேஷனை பார்க்க முடியும். மூணாவது ரேடார், ரேடியோ டிடெக்ஷன் அண்ட் ரேஞ்சிங், முக்கியமானது. In radar, radio waves are sent and the reflected waves are detected by the receiver of the radar station. From the frequency change, the speed of and location of the aeroplanes and aircrafts are tracked. ஒன்றும் ஒரு ரேடாரில் ஒரு டிரான்ஸ்மிட் பண்ணுறதுக்கு ரிசீவர் பண்ணுறதுக்கு ஒரே ஆண்டனா வச்சுருப்போம். இங்கேருந்து ஒரு ரேடியோஸை டிரான்ஸ்மிட் பண்ணுவோம், அது ஒரு ஏரோப்ளேன்லையோ அல்லது மேலே உள்ள ஹெலிகாப்டர்லையோ என்னது பட்டு திரும்பி வரும். போயிட்டு வரும்போது அது ஃப்ரீக்வன்சி சேஞ்சஸை வச்சு வர்றதை நம்மளால கண்டுபிடிச்சோம்னா அப்போ எவ்வளோ ஆழத்தில் ஒரு பாறை இருக்கோ அல்லது ஏதாவது மீன்கள் இருக்கோ அல்லது ஏதாவது சப்மரைன் இருக்கோ அது நீர்மூழ்கி கப்பல் இருக்கிறத நம்ம இதை வச்சு கண்டுபிடிக்க முடியும். ஓகேங்களா? இது எல்லாமே டாப்லர் அப்ளிகேஷன்ஸ். இதோட இந்த லெசன் கம்ப்ளீட் ஆகுது. உங்களுக்கு இப்போ நான் ஒரு 4 லெசன் நடத்தியிருக்கிறேன். உங்களுக்கு ஏதாவது டவுட் படித்து எழுதி பாருங்கள். ஏதாவது சந்தேகம் இருந்தால் இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.